போகிறோம்னா எந்த விழாவும் எங்கள் வயலில் வந்து மாடு கட்டியிருக்கோம் மேயத்துக்கு. அதனால் மாடு மேய்க்கிறோம். வாங்க மாடு மேய்க்கலாம். பார்த்திங்கன்னா இருங்க, நான் கீழே போய் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், கீழே இருக்க மாடு. பார்த்திங்கன்னா தெரியும், பக்கம் வந்து இடுகாடு இருக்குது. சுடுகாடு இடுகாடு சொல்கிறீங்களே தெரியாது. இது அதோட காம்பவுண்ட் சுவர். காம்பவுண்ட் சுவர் ஓரமே பார்த்திங்கன்னா பெரிய சித்தா செடி. இதில் இருக்கும் ஒரு 100 காய் இருக்கும். எங்களால் பறிக்க முடியறதில்ல. ஏன்னா அதெல்லாம் குருவிங்க கிளி எல்லாம் சாப்பிடும். அதனால் நாங்கள் இருக்க மாட்டோங்களா. அணில் பிடிச்சி கட்டுவோம். இவங்க பேர் வெள்ளச்சி காஃபி. அவங்க வந்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. அவங்க அத்தனை மேய்கிறாங்க. கழுத்துங்க வந்து மேய்கிறாங்க பாருங்க. வாடா அம்மு வா. இவங்க பேர் அம்மு. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் மாடுங்களும் பிள்ளைங்க மாதிரி தான். எல்லாருமே பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு எங்கள் பிள்ளைங்களும் பாசமாக கூப்பிடுவாங்க. வாடா. இதுதான் நம்ம வயல். இது வந்து தீவனத்தில் நட்டு ஒரு 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதனால் ஒழுங்காக வளரலன்னுட்டு புல்லு நிறைய வந்துட்டதுனால தீவனத்தில் அதிகமாக வளர்ச்சி இல்லை. அதனால் அதை மாடு கட்டி மேய்ச்சிட்டு புதுசாக நடவு செய்யலாம் அப்படின்ட்டு அதனால தான் மாடு கட்டி மேய்க்கிறோம். உங்கள் வயலில் நீங்கள் என்ன விவசாயம் செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.